வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நெசசிட்டி என்ற வேர்டை பற்றி தாங்க பார்க்க போறோம். இந்த நெசசிட்டி என்ற வேர்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேருக்கு தெரியும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அது ஒரு கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அது ஒரு அழகாக இருக்கும், இல்லை பேசும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது. இப்போ நம்ம அதாங்க பார்க்க போறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 10 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துருவோம். நெசசிட்டின்னா நவுனு, இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா தி நீட் ஃபார் சம்திங், தேவை அப்படின்ற மீனிங் வரும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம் இயர்லி பட் தெர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் இட். உனக்கு வேணும்னா நீ சீக்கிரம் வரலாம், ஆனால் அதுக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம் இயர்லி but there is no necessity for it. ரெண்டாவது பார்ப்போம். is there any necessity to know about his affair? அவனோட அஃபேரை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு தேவையா, நமக்கு அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. is there any necessity to know about his affair? மூணாவது பார்ப்போம். she sold her car out of necessity because she had no money left. அதாவது பண தேவைக்காக அவ காரை அவ வித்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. she sold her car out of necessity because she had no money left. நாலாவது பார்ப்போம். don't you understand the necessity of doing regular exercise? அதாவது ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றது எதுக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. don't you understand the necessity of doing regular exercise? அஞ்சாவது பார்ப்போம். ஆல் சில்ட்ரன் ஆர் ஃபோர்ஸ்ட் டு கோ டு ஸ்கூல் அவுட் ஆஃப் நெசசிட்டி. அதாவது எல்லா சின்ன பசங்களும் ஸ்கூலுக்கு போயே ஆகணும், ஏன்னா அது தேவையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் சில்ட்ரன் ஆர் ஃபோர்ஸ்ட் டு கோ டு ஸ்கூல் அவுட் ஆஃப் நெசசிட்டி. ஆறாவது பார்ப்போம். நெசசிட்டி ஃபோர்ஸ்ட் மீ டு லேர்ன் ஹிந்தி பிகாஸ் ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர் டு டெல்லி. எனக்கு டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சனால ஹிந்தி கற்றுக்கணுன்ற தேவை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெசசிட்டி ஃபோர்ஸ்ட் மீ டு லேர்ன் ஹிந்தி பிகாஸ் ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர் டு டெல்லி. ஏழாவது பார்ப்போம். வாட்டர் சப்ளை இஸ் பேர் நெசசிட்டி இன் ஆல் அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த இடத்துல பேர் நெசசிட்டி அப்படின்னா அடிப்படை தேவையான வசதி அப்படின்ற மீனிங் வரும். எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வாட்டர் சப்ளைன்றது அடிப்படை தேவையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் சப்ளை இஸ் பேர் நெசசிட்டி இன் ஆல் அப்பார்ட்மெண்ட்ஸ். எட்டாவது பார்ப்போம். when someone collapsed an ambulance became a necessity. அதாவது யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. when someone collapsed an ambulance became a necessity. ஒன்பதாவது பார்ப்போம். I did it not because I wanted to do but by necessity. அதாவது நான் செஞ்சேன், ஆனால் எனக்காக செய்யலை, தேவைக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I did it not because I wanted to do but by necessity. பத்தாவது பார்ப்போம். Necessity is the mother of invention. அதாவது இது பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கிடையாதுங்க, இது ஒரு இடியம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமஸான சேயிங்க்குள்ள சொல்லலாம். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தேவைப்படும் போது மட்டும்தான் அவன் இறங்கி வேலை செய்வான், அப்படி இல்லைன்னா ரொம்ப அவசியம் வரும்போது மட்டும்தான் அவன் இறங்கி வேலை செய்வான் அப்படின்ற மீனிங் வரும். நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். இந்த நெசசிட்டின்ற வேர்டை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தீங்க. இந்த 10 எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பேஸாக வச்சு புதுசாக ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ஃப்ளோ நல்லா வருங்க. இது போல் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.